இன்னைக்கு காலையிலேருந்து லைவ்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமான அப்டேட்டு திவாகர் பத்தி தான். திவாகர் உள்ள வரும்போது வேற மாதிரி நடிச்சுட்டு வந்தாராம். அவரோட ஃப்ரெண்டு சொன்னாங்களாம், "உள்ள போ உனக்கு சூப்பரா இருக்கும். ஷூட்டிங் மாதிரி நீ ஒரு மரம் நடிச்சுட்டு நீ திரும்பி வந்துட்டா போதும். உனக்கு ஏசி ரூமு, சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கும்னு" சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்காங்களாம். ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா, காலையில சண்டை, மத்தியான சண்டை, நைட்டு சண்டை, சாப்பிட்டா சண்டை, தண்ணிக்கு சண்டைன்னு சொல்லிட்டு ஏகவிதமா வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இத கேட்டுட்டு அங்க இருக்கவங்கலாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவர எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. ஆனா காமெடிக்கு நெறையவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் பண்றது எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒண்ணுமே தெரியாம எப்படி உள்ள வந்தாரு? பிக் பாஸ் கிட்ட மட்டும் கேமரால அடிக்கடி எப்படி பேசுறாருன்றது தான் பெரிய டவுட்டே. இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கெமிக்கு ரொம்பவே போர் அடிக்குதாம். என்ன சொல்றாங்க பிரவீன் கிட்ட, "போர் அடிக்குது. நீயும் நானும் ஏதாவது சண்டை போடலாமா? எல்லார்கிட்டயும் ஏதாவது சண்டை போட்டு வம்பு இழுக்கலாமான்னு?" கேட்குறாங்க. அதுக்கு அவரும் சொல்றாரு, "சரி ஓகே. ஏதாவது நம்ம பண்ணுவோம்." அந்த பக்கம் அரோரா கிராஸ் பண்றாங்க. "ஐயோ அம்மா! நீ வந்து ட்ரெஸ்ஸ கொஞ்சம் பார்த்து போடு. எனக்கு வந்து கண்ணெல்லாம் சிமிட்டுதுன்னு" சொல்றாங்க. அதாவது அவங்க குஷி ஸ்டைலே இன்னைக்கு ஃபுல்லா காஸ்டியூம் போட்டுட்டு இருந்தாங்க. சாரி கட்டுறது, இடுப்பு தெரியுதா? அதுக்கு இவருக்கு ஒரு மாதிரி ஆகுதான்னு சொல்லிட்டு அதுவுமே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பிரவீன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஆனா இது கேமரா இருக்குன்றத மறந்து போய் பேசுறாரா? இல்ல வேணும்ட்டே பேசுறாரான்னு தெரியல. இதுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரோரா என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்துட்டாங்க. ஆனால் அதை விட கொஞ்சம் மோசமாக தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அரோரா நிறையவே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. துஷார் வந்துட்டு அவங்க டீமை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, "நீயும் நானும் வேற ஆப்போசிட் டீமு. நீ அவங்கள பற்றி என்கிட்ட சொல்கிறது நல்லா இல்லை. நீ வந்து சொல்லாத. அது உனக்கே வந்து தப்பாயிடும். ஏன்னா உன் டீமை நீ என்கிட்ட விட்டு கொடுக்காத. அதே மாதிரி தான் என் டீமை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு" சொல்கிறாங்க. இவருக்கு இந்த அட்வைஸ் தேவை தான். ஏன்னா இவருமே இப்போ வந்து புதுசாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காரு. அவர் சொன்னதை கேட்டுட்டு அவருமே, "ஓகே எனக்கு புரியுது. நான் இனிமேல் உங்ககிட்ட யார்கிட்டையும் என் டீமை பற்றி நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு ஏதாவது டாஸ்க் விளையாடணும் போல இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டீலர்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட் வந்திருக்கு. ஸ்பெஷல் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா, மீனா அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கும் அதுக்கப்புறம் மரலவுக்கும் போல் ரம்யாஜோக்கும் ஏதோ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரம்யா டேரெக்டாக பார்வதிக்கு சொல்லிட்டாங்க, "உனக்கு எதாவது பேசணுன்னா என்கிட்ட நீ பேசு. பின்னாடிலாம் போய் பேசாதன்னு" சொல்லிட்டு நோஸ் கட்டும் கொடுத்துட்றாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு சில பேர் தான் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த கண்டென்ட்டில் சில பேருது ஓகேவா இருக்குது. சில பேர் ஏன்டா கேமரா முன்னாடி வராங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இத்தனை சீசன் போயும் இவங்க திருந்தாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னியோட ஷோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.